ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டில் பைப்புலலாம் உப்பு கரை மாதிரி பிழைஞ்சிருக்கும். அதை எப்படி நம்ம க்ளீன் பண்ணலாம் வீட்டில் இருக்க பொருள் வச்சுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, விபூதி எடுத்துக்கணும். விபூதி எடுத்து ஒரு தட்டில் போட்டு தண்ணி போட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போது மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இதை எடுத்து அப்படியே நம்ம பைப்பில் தடவிட வேண்டியதான். இந்த மாதிரி பைப் கிட்ட இதை எடுத்துகிட்டு போயிட்டு ப்ரெஷ்ஷு வச்சு தடவிக்கோங்க. கையில் தடவுனா கையெல்லாம் ஒரு மாதிரி எரியிற மாதிரி இருக்கும். அதனால் நான் வீட்டில் இருக்க வேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வச்சு தேய்க்கக்குள்ளே நம்ம ஒரு இடம் விடாமல் நல்லா தேய்ச்சி விடணும். ஏன்னா தேய்க்க தான் அதில் இருக்க அந்த விபூதி போய் உட்காந்து அந்த உப்பு கரையெல்லாம் எடுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஃபஸ்ட்டு நம்ம தேய்க்கக்குள்ளேயே கொஞ்சம் நல்லா கையை வச்சு நல்லா தேய்ச்சி விடணும். நல்லா தேய்ச்சி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நம்ம அப்ளை பண்ணி முடிச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்க மற்ற பைப்லேயும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த உப்பு கரைப்பட்டிருக்கனால நமக்கே ஒரு மாதிரி இருக்கும். அது நம்ம வேறு லிக்விட்லாம் போட்டு இது பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வீட்டில் இருக்க விபூதியை வச்சே க்ளீன் பண்ணலாம். நான் உங்களுக்கு அதை தான் பண்ணி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நான் மற்ற பைப்லேயும் போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இது 15 to 20 மினிட்ஸ் நல்லா இதுவான பிறகு நம்ம அப்படியே ஒரு ஈரமான துணியை வச்சு தொடச்சிக்கலாம். இப்போ நான் தொடச்சிட்ருக்கேன் பாருங்கள். இப்போ அந்த கிளாத்தில் நல்லா ஈரத்தை புழிஞ்சிட்டு கையோட நல்லா தேய்ச்சி துடைக்கணும். நல்லா ஒத்தி தொடச்சி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறேன். இது ஃபஸ்ட் டைம். இதே மாதிரி 2 டைம்ஸ் நம்ம பண்ணணும். ஃபஸ்ட் டைம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்து நான் திரும்ப விபூதி திரும்ப கரைச்சி வச்சாச்சு. இதை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நம்ம இன்னொரு டைம் நல்லா இந்த விபூதியை அதே மாதிரியே போட்டு அது 15 to 20 மினிட்ஸ் நல்லா காய விட்டு அதுக்கப்புறம் நம்ம இதே மாதிரியே ஒரு ஈர துணி வச்சு ஃபஸ்ட்டு தொடச்சிக்கணும். இப்போ தொடச்சிட்ருக்குள்ளே நமக்கு கொஞ்சம் பளபளன்னு தெரியுது. என்னோடய முகமே அந்த பைப்பில் தெரியுது பாருங்கள். ஸோ இதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்க எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணலாம். இது முடிச்சுட்டு நம்ம அந்த விபூதி அப்படியே தான் இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, ஈரத்துணி வச்சு தொடச்சிட்டு அப்படியே விட்டுட்டோம்னா திட்டா ஆகிடும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, இன்னொரு ஈரம் இல்லாத துணியை எடுத்து துடைக்கணும். நம்ம துடைக்கக்குள்ளே இதே மாதிரி நல்லா அழுத்தி விட்டு துடைக்கணும். இதே மாதிரி நம்ம பண்ண மந்த்லி ட்வைஸ் பண்ணோம்னா நம்ம வீட்டில் இருக்க பைப்பெல்லாம் உப்பு கரை சேராது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரிசல்ட்டை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பாருங்களேன், நமக்கு ஃபஸ்ட்டு இருந்ததோட பைப் புதுசு மாதிரி இருக்குது பாருங்கள்.